பரந்தூருக்கு இடம் இருக்குது. சென்னையோட பாரம்பரியமிக்க ரயில்வே அடையாளங்களான ஐசிஎஃப் மற்றும் பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் ஆகிய பகுதிகளோட வான்வழி பரப்புல அதிநவீன உயர்மட்ட புல்லட் ரயில் பாதைகள் கடந்து செல்வது சென்னையோட உள்கட்டமைப்பு வளர்ச்சியை உலக தரத்துக்கு உயர்த்தி காட்டும். இந்தியாவோட முதல் வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்கிறதுக்கு ஐசிஎஃப் பகுதி இனி புல்லட் ரயிலோட தொழில்நுட்ப பகுதியாகவும் மாறுவது சென்னைக்கு கூடுதல் பெருமையா இருக்கும். இந்த ரயில் நிலையம் மற்றும் ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான பணிகள் வேகம் எடுத்து வருது. குறிப்பா ட்ரோன் மற்றும் லிடா தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நில அளவீடுகளை செய்யறது, மண்ணின் தரம் குறித்த புவிசார் தொழில்நுட்ப ஆய்வுகள் மற்றும் நீரியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்குது. இந்த விரிவான திட்ட அறிக்கையை புதுப்பிக்கும் பணிகள் மற்றும் ஆய்வுகளை 150 நாட்களுக்குள்ள முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே முடிஞ்சு இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது சென்னை பெங்களூர் இடையேயான பயண நேரம் கணிசமாக குறையும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பயண நேரம் குறைவது மட்டும் இல்லாம இந்த புல்லட் ரயில் திட்டம் சென்னையோட பொருளாதார முகத்தையே மாற்றி அமைக்க போகுது. குறிப்பா பூந்தமல்லி மற்றும் பரந்தூர் போன்ற சென்னையோட மேற்கு புறநகர் பகுதிகள் மிக வேகமான ரியல் எஸ்டேட் மற்றும் வணிக வளர்ச்சியை பெறும். சென்னை மற்றும் பெங்களூர் ஆகிய இரு பெரும் ஐடி மற்றும் தொழில் நகரங்களும் வெறும் 1.5 மணி நேரத்துக்குள்ள இணைக்கப்படும் போது சென்னை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் புதிய தொழில் முதலீடுகளும் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. Subscribe to One India and never miss an update. இந்தியாவுக்கு புல்லட் ரயில் வர்றது அப்படிங்கிறது கனவு. அதுலயும் சென்னை பெங்களூர் புல்லட் ட்ரெயின் வர்றது அப்படின்னா இந்தியாவோட வளர்ச்சி பன்மடங்கு அதிகரிக்கும். ஏற்கனவே இதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில தற்போது புதிய திட்டத்தோட தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதாவது சென்னை பெங்களூர் இடையே திட்டமிடப்பட்ட புல்லட் ரயில் திட்டம் தற்போது புதிய கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த திட்டத்துக்கான விரிவான ஆய்வு அறிக்கையை புதுப்பிக்கவும் புதிய பொறியியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் தேசிய அதிவேக ரயில் கழகம் புதிய டெண்டரை வெளியிட்டிருக்கு. இந்த ரயில் பாதை மொத்தம் 306.2 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. சென்னையில தொடங்குற இந்த பாதை பூந்தமல்லி, பரந்தூர், சித்தூர், பங்காருபாளையம், அதுக்கப்புறம் கோலார், மாலூர், ஒயிட்ஃபீல்ட் என கடைசியா பெங்களூர்ல போய் முடியுது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகில் நிலத்தடி ரயில் நிலையமாக புல்லட் ரயில் நிலையம் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம இது சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தோட இணைக்கப்படும் வகையில வடிவமைக்கப்படவும் இருக்குது. இந்த இணைப்பு சென்னையோட இதய பகுதியான சென்ட்ரலை ஒரு சர்வதேச தரத்திலான மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்றும். அதாவது ஒரே இடத்துக்குள்ள புறநகர் ரயில், சென்னை மெட்ரோ, வழக்கமான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் புல்லட் ரயில் என அனைத்தையும் பொதுமக்கள் எளிதாக அணுக முடியும். இதன் மூலமா தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வர்ற பயணிகள் கூட சில நிமிடங்கள்ல பெங்களூருக்கான அதிவேக பயணத்தை தொடர்றதுக்கு வழிவகை ஏற்படும். பூந்தமல்லியில தேசிய நெடுஞ்சாலை 4ல வடக்கு பகுதியில உயர்மட்ட ரயில் நிலையம் அமைக்கப்படும். அதே மாதிரி சென்னை ஐசிஎஃப் மற்றும் பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் பகுதிகள் வழியா உயர்மட்ட பாதைகளும் அமைக்கப்பட இருக்குது. பரந்தூர்ல பசுமை விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதாக தகவல்கள் வந்தாலும் புல்லட் ரயில் திட்டம்